அனைவருக்கும் வணக்கம். அரசியல் களம் 2026 ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு யாராவது பதில் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா நான் அதை பத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரிய மாட்டேங்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையத்தோட ஃபவுண்டர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள், எக்ஸ் சிஎம் இபிஎஸ் அவர்கள், இன்னொரு எக்ஸிஎம் ஓபிஎஸ் அவர்கள், நாதகவுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள், விசிகே உடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், அப்புறம் இந்நாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் கவர்னர் அம்மா தமிழிசை அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்படின்னு எல்லாரும் நீங்க எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போறாங்க வராங்க, அங்க போறாங்க இங்க வராங்க, ஏர்போர்ட் போறாங்க, ஏதோ மாநாட்டுக்கு போறாங்க, மீட்டிங் போறாங்க, நடைப்பயணம் போறாங்க. போற இடத்துல எல்லாம் நின்று பத்திரிகையாளர் அவங்கள கேள்வி கேட்கறாங்க, பத்திரிகையாளருக்கு பதில் சொல்றாங்க. இத்தனைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் போன்ற மக்களுக்கு எல்லாம் அவங்க அரசியலே இல்ல, ஆனாலும் அவர்கிட்ட மைக்க நீட்டுறாங்க, அவங்களும் பதில் சொல்றாங்க. ஒரே ஒரு நபரை இந்த மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. அந்த நபர் யார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அவரு தான் போயிட்டு வராரு, பல இடங்களுக்கு போறாரு வராரு. இந்த மீடியா எங்கெல்லாமோ, அதாவது ஒரு சாவு வீட்டுல போய் சடலத்துடைய முகத்துல கூட கேமரா வச்சு அதெல்லாம் அப்படின்னு ஷனாய் மியூசிக் போட்டு பண்ண முடியுது. உங்களால இவரை பிடிக்கவே முடியலையா எங்கேயுமே? எனக்கு பெரிய டவுட்டா, பெரிய ஆச்சரியமா இருக்குது. எல்லாரையும் பிடிச்சிடுறீங்க. ஊடுருவி போய் அது ஒரு வீட்டுக்கு மேல நின்று அந்த கூரையில ஏறி எங்கெந்தெல்லாமோ லைவா கவரேஜ் எல்லாம் பண்றீங்க. வார் ஜோனுக்கு ஈரானுக்குள்ள போயிருக்கான் ஒருத்தன், ஒரு மீடியா பர்சனாலிட்டி. ஈரான்ல போய் காசால போய் இன்னைக்கு லைவ் கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால இவரை எங்கேயுமே பிடிக்க முடியல. ஒரு கேள்வி, ஒரு தடவை பிரஸ் இந்த மாதிரி நிக்க வச்சு நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படிங்கறது எனக்கு எப்படி பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்படி அவர் தப்பிக்கிறாரு? அவர் கூட இருக்கிறவங்க என்னதான் பெரிய டீம்ங்க, அது சீரியஸா சொல்றேன். இது எப்படி இது சாத்தியம்னே தெரியாது. இதே மாதிரி ஒரு நபர் கடந்த 11 வருஷமா அவரை நீங்க எங்கேயுமே இதே மாதிரி மைக்க நீட்டி ஒரு பொது வெளியில மீடியா அவரை கேள்வி கேட்டதே இல்ல. அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி சாத்தியம்? ஒரு சில பேர் எப்படி தப்பிக்கிறாங்க?